பிரைஸ் லார்ட்மா. பேசுறா. அம்மா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. சரி சரிப்பா, சரிம்மா. இந்த வாரம் நல்லா ஒரு இருக்கீங்களாம்மா? நிமிஷம். உங்களை ரொம்ப மிஸ் நல்லா பண்றோம். இருக்கிறோம். கொஞ்சம் லட்சாலியா இருந்துட்டு திடீர்னு கொஞ்சம் சொல்லும்போது இதாயிட்டு. வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்த வாரம்ப்பா. ஆ, சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். ம். சரி சரி. நாங்க பேச கேக்குதாம்மா? கிளியரா கேக்குதுமா. கேக்குதாப்பா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு தான் சோத்திரம்ப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. சரிப்பா. உம், தேவனுடைய நாமத்துக்கே சோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும், அதே போல சகோதரி செல்வி ஜோயல் அவர்களுக்கும், உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். சரியாம்மா? சரிங்கம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஸ்டார்ட். ஜெபம் பண்ணிடலாம்ப்பா. ம் 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 அப்பா பிதாவே, நாங்கள் பிள்ளைகளப்பா, நீங்கள் அப்பா. உடைய சமூகத்துல நிக்கிறோம்ப்பா. நாங்க நான் பரிசுத்தரா இருக்க போல நீங்களும் பரிசுத்தரா இருந்து சொன்னீங்கப்பா. ஆனா அதுல நாங்க தவறிதான்ப்பா இருக்கிறோம். கொஞ்சம் பரிசுத்தம், கொஞ்சம் கர்த்தாவே உலகம் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு நிலையில நாங்க இருக்கிறோம்ப்பா தகப்பனே. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களை அணைத்துக் கொள்வதற்காக, நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக எப்பொழுது இருப்பதற்காக உமக்கு சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரப்பா. தகப்பனே, நீங்க எவ்வளவாக எங்களை கூட இருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. எங்களுக்கு மூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. இந்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாஞ்சையை நீங்க அறிவீங்கப்பா. அந்த வாஞ்சையெல்லாம்ப்பா அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, அவங்களுடைய பலவீனங்களோ அல்லது வேற பிரச்சனைகளோ எதுவா இருந்தாலும் அப்பா, உம்மால முடியாத காரியம் ஒண்ணுமில்லப்பா. நீங்க அவங்கள எல்லாத்தையும் அதை நீக்க வேண்டுமாக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே, நாங்க உம்மிடத்துல அதிகமாக விசுவாசத்தோட, நம்பிக்கையோட நாங்க இருக்கத்தக்கதாக ஆவியானவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க நம்பி நாங்க நிக்கிறோம்ப்பா அந்த இடத்துல. எவ்வளவோ நாங்க உங்ககிட்ட கேட்கிறப்ப, நாங்க பாவம் செய்யறவங்க தான்ப்பா. எங்களை ஜெபத்தை கேட்காத அளவுக்கு எங்களுக்கு தடையாக எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய மீறுதல்களும் இருக்கத்தான்ப்பா செய்யுது. ஆனாலும் அப்பா, நீங்க கிருபையுள்ள தேவன் அல்லவா? நீங்க இதெல்லாத்தையும் மன்னிக்கிற தேவன் தானப்பா. ஆண்டவரே, நீங்க எங்க எல்லாத்தையும் மன்னிச்சு வந்திருக்கிற என்னுடைய ஒவ்வொருத்தருடைய உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அப்பா, எங்களையும் கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேட்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்க ஜெபிக்கிறது வீணா போய்க்கூடாதப்பா. ஆனாலும் உடைய சித்தத்துக்கு ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும் தகப்பனே. அதான் இருக்கு முக்கியமான சகோதரி. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அதை விட்டா நாங்க வாழ்வதுல வேஸ்ட் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவோ நாங்க செய்தி கேட்கிறோம், வசனங்களை படிக்கிறோம். ஆனா அதன்படி நடக்கிறோமான்னு நினைக்கிற போது சிலத்துல தவறத்தான்ப்பா செய்யறோம். அப்பா, நீங்க தான் உதவி புரியுங்கப்பா. நாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம எங்களை கர்த்தாவே பிரிச்சு எடுக்க வேண்டுமாக நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. எங்களையும் எங்கள் குடும்பத்தார் எல்லாரையும் பிரிச்சு எடுக்க வேண்டுமாக நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. நாங்கள் கேட்கிற வசனங்களோ அல்லது செய்திகளோ எதுவானாலும் தகப்பனே, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதாக இருக்கணும் சாமி. முள்ளுகளுக்குள்ள இருக்கிற மாதிரி வேண்டாம் தகப்பனே. நாங்களுக்கு அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறந்து போகாம, அதே போல பாறை நிலத்துல இருக்கிற மாதிரி வேண்டாம்ப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனங்களாக ஒவ்வொன்றையும் நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். 1 10 100மாக எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமாக நாங்க ஜெபிக்கிறப்பா. நீங்க தான்ப்பா உதவி செய்யணும். ஆண்டவரே, எங்களை நொறுக்கி உருக்கி உருவாக்கி பரிசாவினால நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிற சாமி. வந்திருக்கிறவங்க அப்பா கர்த்தாவே வெறுமனே போகாமல் உடைய ஆசீர்வாதங்களையும் அப்பா நல்ல நிலைமை பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி செல்ல வேண்டுமாக நாங்கள் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பிக்கிறோம்ப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தேவனே. எல்லாவற்றையும் இன்ப இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கேக்குதாமா? கிளியரா கேக்குதுமா. சரிப்பா, சரி சரி.
ஏன்னா நேத்து நடந்த ஒருதுனால இவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா. ஆ. ஜீவனுள்ள தேவனே இயேசுவே வாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Break me, melt me, mold me, fill me. Spirit of the living God, fall afresh on me. கர்த்தர் ஒவ்வொரு மேலும் வந்து தாங்கி ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. சரி, நம்ம இப்ப இதுக்கு போலாம். நம்ம வேதத்துல அநேக காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். அதுல ஒன்று வந்து சாலமோனுடைய பிரசங்கை அந்த புஸ்தகத்துல உள்ள ஒரு காலங்களை பத்தி இருக்குது. காலங்கள்னு சொல்லும்போது அவ என்ன சொல்றாங்கன்னா, பூட்ட ஒரு காலம் உண்டு, திறக்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, அதே மாதிரி நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. நிறைய அந்த மாதிரி வந்திருக்குது. ஆனாலும் வந்து அதுல நம்ம வந்து ஒரு பாயிண்ட மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. இப்ப சிரிக்கிறது நம்ம பிரச்சனை இல்லை, அழ ஒரு காலம் உண்டுன்னு இருக்குது. அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எல்லாத்தையும் மாத்திட்டே இருப்பாரு கடவுள். ஆனா எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சாகணும். அழ வருகிறதுக்கு காலம் இருக்கும்போது நமக்கு பாடுகள் ஏன் அழுகிறோம் நம்ம? உபத்திரங்கள் வந்துட்டு, பாடுகள் வந்துட்டு, வியாதிகள் வந்துட்டு, இழப்புகள் வந்துட்டு, என்ன செய்யறது? ஐயோ! அப்படின்னு நினைச்சு அந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சுறோம்? கலங்கி நிக்கிறோம். பாடுகள் அதிகமா தெரியுது நமக்கு. அப்படியே தாங்க முடியாத பாடுகளாட்டம் நமக்கு தெரியுது. ஆனா இதே சமயத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதான். 16ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திடன் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. உபத்திரம் இருக்கும்னு அவரு நம்மள அது பிளெஸ்ஸிங் இல்ல. ஆனா அவர் நடப்பன சொல்றாரு. கட்டாயம் உங்களுக்கு உபத்திரம் இருக்கும். ஆனா அந்த உபத்திரம் மத்தியில நீங்க என்ன செய்யணும்? திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்றது மட்டும் இல்ல, நீங்க அதுக்கப்புறம் வந்து நிச்சயமா நீங்க அதனால நான் ஜெயித்தேன்னு சொல்றாரு. அப்ப அது மாரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஜெயிச்சுருவீங்க நீங்க. அந்த மாரி ஒரு கடவுள் நமக்கு ஒரு ஆறுதலா நமக்கு வசனம் குடுத்திருக்காரு. இந்த மாரி இப்ப இந்த வசனத்துக்கு ஏத்த மாரி ஒரே ஒரு அ கேரக்டர். அதாவது தாவீத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தாவீது நெறைய தடவ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான். நெறைய கஷ்டம். சவுலால நெறைய கஷ்டம். அப்ப ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு நெறைய கஷ்டங்கள் இருந்தன. ஆனாலும், அவன் எப்ப அதிகமா கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது, யோவான் அதாவது சிக்லாகுல இருக்கும்போது, தாவீது பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய எல்லா உடைமைகளெல்லாம் விட்டுட்டு, அவன் வந்து பெலிஸ்தர தொடர்ந்து போயிட்டு, அவன் திருப்பி வர்றதுக்கு ஒரு 3 நாள் தான் ஆயிருக்கும். நீங்க அத நல்லா பாருங்க. உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்த வீட்ல போய் நல்லா வாசித்து பாருங்க. அவன் வந்து என்ன செய்றான்னா, வந்து பார்த்துட்டு அப்படியே திகைச்சு போயிட்டான். ஏன்னா, அந்த வந்த அமலேக்கியர் வந்து அவனுடைய பிள்ளைகள், மனைவி இன்னும் என்னென்ன உடைமைகள் இருக்கோ அத்தனையும் போட்டது மட்டும் இல்லாம, அத அப்படியே கொளுத்திட்டு போயிட்டாங்க. நெருப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்போ. அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டான். அவன் வந்து அப்படியே வெலன் கொள்ளாமற் போக மட்டும் அழுதான். அப்போ அவ்வளவு அழுதுருக்கிறான் பாருங்க. ஆனாலும் கர்த்தருக்குள் அடுத்தாப்புல என்ன வருது பாருங்க. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அப்ப இதுலயும் கடவுள் அந்த மாரி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து நம்ம நல்லா எக்ஸாம்பிளா யார சொல்லலாம்னா, இந்த ம் டேவிட் அதாவது தாவீத நம்ம சொல்லலாம். தாவீது இந்த மாரி என்ன செய்றான்? திடப்படுத்திக்கிறான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி யாராவது வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? இவங்க சொல்ல மாட்டாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்களா? அப்படி கிடையாது. அவன் என்ன செய்றான்னா, அவன் யோசித்து பார்த்திருக்கலாம். அன்னைக்கு நீங்க ஒரு சிங்கத்த வரும்போது நீங்க என்னோட அடிச்சீங்க. எனக்கு கோலியாத்தையே நான் அடிக்க செஞ்சீங்களப்பா. இந்த சவுல நீ எப்படியெல்லாம் விரட்டியிருப்பானாப்பா.
விரட்டின சமயத்துலலாம் என்னை காப்பாத்துனீங்க. நான் எங்கெங்கெல்லாம் ஓடுனேன். கண்மலைக்கு ஓடுனேன், குகைக்கு ஓடுனேன், காட்டுக்கு ஓடுனேன், வனாந்தரத்துக்கு ஓடுனேன். அவ்வளவு ஓடியும் கடைசியில வந்து நீங்க என்னைய காப்பாத்தி இந்த நேரத்துல இது வச்சிருக்கீங்களப்பா. அப்பனா அந்த சமயத்துல நீங்க அன்னைக்கு இந்த செஞ்ச செய்வ இன்னைக்கு செய்வீங்கல்லப்பா. அதனாலன்னு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அப்ப நம்மளும் வந்து ஏதாவது ஒரு துன்பங்கள் வரும்போது இந்த மாரி யோசிக்கணும். சரி நம்ம திடப்படுத்திக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு அன்னைக்கு நன்மை செஞ்சார் இல்லையா? அப்ப நம்ம திடப்படுத்திக் கொள்ளணும். திடப்படுத்தும்போது கர்த்தர் வந்து உடனே என்ன செய்றாரு? ஜெயிக்கிறாரு. தாவீது எல்லாத்தையும் அவ கொண்டுட்டு போன ஆட்கள் குறைவுதான். அதுலயும் 200 பேர் வரமாட்டேன்ட்டாங்க. அதையும் மீறி சரி நம்பிக்கையோட போறான். கடவுள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் போறான். சும்மா போகல. கடவுளே நான் போறேன். அந்த அமலேக்கியரை நான் முறியடிக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்டுட்டு போறான். அதே மாரி அமலேக்கியரை முறியடிச்சுட்டான். முறியடிச்சுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? திருப்பிட்டான். திருப்பி கொண்டாந்துட்டான். எவ்வளவு அதிசயம் பாருங்க இதெல்லாம். அப்ப கர்த்தர் வந்து நம்முடைய துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்றோம்? அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கோமா? புலம்பிட்டே இருக்கிறோமா? அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாரு. இல்ல அந்த புள்ள அப்படி இல்ல. திடனா இருக்கு. அப்ப நம்ம இதுக்கு குடுக்கலாம். அப்படின்ட்டு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? ஜெயிக்கிறதுக்கு ஏத்த மாரி குடுத்துருவாங்க. அதனால நம்ம தாவீத நினைச்சுக்கணும். 2வது வந்து இன்னொன்னு 2 கொரிந்தியர் எடுத்துருங்க அத. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 24ல இருந்து 27 வசனம் வரைக்கும். 2 கொரிந்தியர் நானும் எடுத்துக்கிறேன். 2 கொரிந்தியர் 11 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ல இருந்து 27. யூதர்களால் ஒன்றும் குறைய 40 ம். அடியாக 5 தரம் அடிப்பேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லறைகளால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. யூதர்களால 1 குறைய 40 அடின்னா, கிட்டத்தட்ட 195 அடி சவுக்கனால வாங்கியிருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய சொந்த துன்பம் கிடையாது. கர்த்தருக்காக பாடுபட்டிருக்கான். இப்ப நம்மளாவது நம்ம குடும்பத்தினுடைய காரியங்களுக்காக நமக்கு வந்து உபத்திரம் வருது. பெரிய குடும்பத்தினுடைய சில பல காரியங்களால நமக்கு உபத்திரம் வருது. ஆனா வந்து இங்க வந்து பவுல் அப்போஸ்தலன் அப்படி இல்ல. எல்லாம் சுவிசேஷம் சொன்னதுனால அவனுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது பாருங்க. 195 அடி அடி. அதே மாரி கல்லெறியிடுறது கல்லெறினா எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க. ஒரு சின்ன கல் தடுக்கி விழுந்தாலே நம்ம கஷ்டமா இருக்கு. கல்ல வச்சு அப்படியே எறியுறாங்கன்னா, எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் அடி வாங்கியிருப்பானோ தெரியல. அவ்வளோ தூரத்துக்கு. அதே மாரி நெறைய அதுல இருக்கு. அவ்வளவு திருப்பி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுல வந்து 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன்னு பாரு. மிலாறுன்னு சொல்லும்போது, அந்த சவுக்குல முடிவுல வந்து என்ன இருக்கும்னா, ஒரு இரும்பு கட்டியா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த இரும்பு கட்டி வச்சு அடிக்கும்போது சதைய பிச்சுக்கிட்டு வந்துரும் அப்படியே. அந்த அளவுக்கு வந்து பாடுகள்லாம் பட்டிருக்கிறான். ஆனா பாடுகள் பட்டாலும், அவன் என்ன சொல்றான் பாருங்க. எந்த நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். எந்த நிலையிலும் மனரம்யமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கானே, இந்த மாரி கஷ்டம் நமக்கு வந்திருக்காது. நிச்சயமா கிடையாது. இவ்வளோ கஷ்டம் நமக்கு இருக்காது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே நம்மளால தாங்க முடியாம புலம்பி தீர்த்து அப்படி இப்படி எல்லாம் செஞ்சு கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் வரும். எல்லாருக்கும் தான் வரும். ஆனா நம்ம வந்து அந்த சமயத்துல உடனே என்ன செய்யணும், நான் எவ்வளவு சர்ச்சுக்கு போனேன். ஒண்ணு விடாம நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போவேன். அங்க எல்லா பிரசங்கத்தாலும் கேட்பேன். பாடம் வாசிக்க சொன்னா நான் தான் முதல்ல எழும்பி வாசிப்பேன். காணிக்கை போடுவேன். சுவிசேஷ ஊழியங்கனால நான் முதல்ல நிப்பேன். எல்லாத்துக்கும் போறேன். இவ்வளவு செஞ்சும் கடவுள் எனக்கு இந்த மாரி இதெல்லாம் செய்யலையே! அப்படின்னு ஒரு வேதனை வேற இருந்தது. அதனால என்ன செய்வான், இனிமே நான் பைபிள் வாசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படின்னு கூட சிலர் வந்து தளர்ச்சி அடையலாம். தெரியாது. நான் அப்படி இருக்க மாட்டோம்.
பொதுவா தலைச்செல்லாம் ஜெபிக்க குறந்துடலாம். என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன செஞ்சு என்ன செய்ய? கடவுள் நம்ம ஜெபத்துக்கு இவ்வளவு செஞ்சோமே ஆண்டவருக்காக. ஆண்டவர் என்ன கேட்க மாட்டாரா? என்ன இப்படி இருக்கு? அப்படிலாம் நம்ம சில சமயத்துல நினைப்பதற்கு தோன்றும். மற்றபடி நம்ம நினைக்க மாட்டோம். அப்படிலாம் நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள் வரும். அதுதான் நான் சொல்றேன். அதனால நம்ம புலம்பி நம்ம பக்தி செய்யற ஆக்டிவிட்டீஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி செயல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு போகும்? குறைஞ்சு போகும். யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போறாங்க. நம்ம முடியுமா? நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியுமா? அவங்க பாட்டுல பேசிட்டு போறாங்க. சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இதெல்லாம் என்ன முடியுமா? அவங்களுக்கு அந்த மாரி கஷ்டம் இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்ப கஷ்டங்கள் பட்டவங்கள நெறைய பேர நம்ம பைபிள்ல பார்க்கலாம். இன்னும் நெறைய இருக்குது பைபிள்ல. அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டாலும் அவங்க எல்லாம் கடைசியில கர்த்தருக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. அதான் அதுல ரொம்ப முக்கியமானது. நம்மளும் அதே மாரி தான் என்ன செய்யணும்? என்ன துன்பங்கள், என்ன கஷ்டங்கள், என்ன வேதனைகள், கு குடும்பத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நிச்சயமா அதுக்கு ஒரு வழி உண்டு. எல்லாத்துக்கும் வழி உண்டு. அது மாரி ஆண்டவர்ட்ட நம்ம அறிக்கையிட்டு எல்லாம் செய்யும்போது நிச்சயமா அவர் என்ன செய்வாரு? உதவி செய்வாரு. நம்ம இப்ப ஆ இந்த க இந்த இன்னொரு பார்த்தீங்கன்னா, யோபு பார்த்தோம்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் யோபு சரித்திரம். யோபு படாத பாடா நம்ம படுவோம்? சொல்லுங்க. அவன் எவ்வளவு துன்பங்கள் பார்த்துருங்க. அந்த துன்பங்கள் மத்தியில என்ன செய்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முடியுமா? நம்ம சொல்லுவோமா? அழுதுட்டே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அழுதுட்டே வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டுருவேன் இல்லையா? ஆனா இவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்ன்னு தான் சொல்றாரு. அவனுடைய மனைவி வேற தொந்தரவு தாங்கல. அவ என்ன சொல்றா? நம்ம நன்மைகள் எல்லாம் வாங்கலையா? அப்ப அதுக்கு நம்ம தீமைகளையும் நம்ம பெற்றுதான் ஆகணும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான் பாருங்க. இது மாரி நம்மள சொன்னா அன்னைக்கு நம்மள எப்படி ஆசீர்வதிச்சாரு? நம்ம கஷ்டங்கள் வரும்போதும் இது மாரி தான் யோசிக்கணும். அன்னைக்கு கடவுள் நம்மள எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதிச்சு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தாரு. சந்தோஷமா நம்ம அன்னைக்கு இல்லையா? என்னெல்லாம் ஆசீர்வாதத்த குடுத்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன கஷ்டத்துக்காக நம்ம ஏன் இவ்வளவு தூரத்துக்கு கவலைப்பட்டுட்டு வச்சுட்டு இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு வரணும். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நிச்சயமா அவர் நமக்கு உதவி செய்வாரு அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஏன்னா யோபு மாரி பாடுகள் யாருக்கும் வர்றதுக்கும் சான்ஸ் இல்ல. அதே மாரி பவுல் மாரி இன்னும் நெறைய இருக்குது அதே மாரி. தானியேல் எடுத்தோம்னா அவனும் ஜெபம் பண்ணதுனால அவன சிங்க கவிக்குள்ள போடுறாங்க. என்ன கஷ்டங்கள் பாருங்க அதெல்லாம். அதெல்லாம் கடவுள் காப்பாத்துவாரு. எல்லா பாடு வந்தாலும் கடவுள் எப்படியாவது காப்பாத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்ககிட்ட இருக்கணும். அது நம்மகிட்ட, உங்ககிட்ட மாத்திரம் என்ட்டயும் தான். ம். சரி இந்த பாடெல்லாம் எப்படி வருது? எந்த மாரி எந்த வழியிலலாம் பாடுகள் வருதுன்னு பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களால அந்த பாடு வருது. நம்முடைய பாவங்களால பாடு வருதுங்கும்போது, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? இவ்வளோ பெரிய பாடு வர்றதுக்கு, நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு தெரியாது. நம்மள அறியாம நம்ம பாவங்கள் செஞ்சிருக்கலாம். கடவுள் பிரியமில்லாத காரியங்கள் நடந்திருக்கலாம். இதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர் அந்த எகிப்து நாட்ட விட்டு வெளியில வராங்க. எகிப்து தேசத்த விட்டு வெளியில வராங்க. கடவுள் பார்த்து அவங்க மேல அன்பு கூர்ந்து, தன்னுடைய ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்ட்டு அவங்கள என்ன செய்றாங்க? வெளியில கொண்டு வராங்க. வெளியில கொண்டு சிவந்த சமுத்திரத்துல அதுக்கப்புறம் நெறைய அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாரு. தண்ணி இல்லன்னா அவங்க உடனே முறுமுறுப்பாங்க. எல்லாத்தையும் மறந்துருவாங்க. உடனே முறுமுறுத்து, இதுக்கா நாங்க வந்தோம்? இதோட நாங்க எகிப்தில இருந்திருப்போமே! அங்க நல்லா இருந்திருக்குமே!" உடனே அதத்தான் பேசுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மோசே சாந்த குணமுள்ளவனா இருந்து, பொறுமையா இருந்து எல்லாத்துக்கும் பதிலளிச்சுட்டே வந்தான். அதே மாரி எல்லா இடங்களிலும் அப்பா இன்னும் அவங்க மன்னா குடுத்தாரு. சாப்பாடு எங்களுக்கு சரியில்ல. என்னது மன்னா. அதுலயும் ஒரு சிலர் தப்பான வழியில மன்னாவ பொறுக்கி ஒளிச்சு வச்சாங்க. அது மாரி நெறைய பேரு நெறைய தப்பு செஞ்சுட்டே தான் வர்றாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஆ எங்களுக்கு இறைச்சியெல்லாம் ஒண்ணும் கிடையல. ஓ! அதுக்கு ஒரு காடை. ரைட். ஓகே. எல்லாம் கடவுள் எல்லாம் ஓகே, ஓகே, ஓகேன்னு கடவுள் அவ்ளோ செஞ்சுட்டு இருக்கிறாரு, இந்த இஸ்ரவேலருக்கு. ஆனா, இவங்க என்ன பண்ணுனாங்க, இடையில முறுமுறுத்தலும், கோவமும், எரிச்சலும் இதுக்கு மேல இன்னும் ஒரு படி மேல என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு அந்நிய தெய்வம், ஒரு கோல்டுனால, அதாவது தங்கத்தினால ஒரு கன்னுக்குட்டிய செஞ்சு அத வணங்கிட்டு என்ன எவ்வளவு வேதனையான விஷயம். நமக்கே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நன்மை செஞ்ச தேவன விட்டுட்டு இப்படி வணங்குறாங்களேன்னு. அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. அதனால தான் அவங்க ஷார்ட்டா போற டிஸ்டன்ஸ கூடாக்கி ரொம்ப நாளா நடந்தாங்க. இல்லாட்டி சீக்கிரமா அந்த கானான் தேசத்துக்கு என்ன செஞ்சலாம் போயிரலாம். இந்த ரூட்டே மாத்தி விட்டுட்டாரு கடவுள். அப்ப இதெல்லாம் பாடுகள் எப்படி வருது அப்படின்னா, நம்முடைய பாவங்களால வருது. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
நம்ம வந்து என்ன செஞ்சோம், ஏதாவது தவறு செஞ்சிருக்கோமா, என்ன செஞ்சிருக்கிறோம், சரி சரி அந்த இதுக்கு அப்ப நம்ம யாரையாவது திட்டியிருக்கோமா, யார்கிட்டயாவது பேசாம இருக்கோமா, சமாதானம் இல்லாம இருக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா, இல்லையே. அப்ப அதெல்லாம் பாவங்கள் தான். நம்ம பாவங்கள்னா பெரிய கொலை பண்றது பாவம், கொள்ளையடிக்கிறது பாவம், அது வேற, அது பெரிய பாவங்கள், அது பெரியவங்க செய்வாங்க. நம்ம வந்து செய்யற பாவங்கள் என்னன்னா, அன்பற்றது, பெருமை, பொறாமை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எதுவும் தினம் பிரசங்கம் கேட்கறீங்க. எனக்கு கூட நீங்க பிரசங்கம் பண்ண இஷ்டமே இல்லதான். ஆனாலும் செய்தி குடுக்கறதுக்கே யோசிச்சுட்டே தான் இருந்தேன். என்ன எத்தன செய்தி கேட்டிருப்பாங்க. அத போய் நம்ம போய் என்னத்த குடுக்குறது? அப்படிங்கிறத நான் உண்மையிலேயே யோசிப்பேன். எப்பவுமே நான் அப்படிதான் நினைப்பேன் நானு. ஆனாலும் வந்து சரி, செல்வியினுடைய ரிக்வெஸ்ட் சரி, வேண்டுகோளால சரி வந்திருக்குது. ஆக நமக்கு பாடு எப்படி வருதுன்னா, முதல்ல நம்முடைய பாவங்களால வரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுற்றி இருக்கிறாங்கல்ல, அவங்களால நமக்கு பாடுகள் வரும். சுற்றி இருக்கிறவங்களா பாடு வருங்கும்போது, தானியேல் எடுத்துக்கிட்டோம்னா, அவன சுற்றி இருக்கிறவங்க அவன் மேல பொறாமப்பட்டு அவன கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. அது வேற. அந்த மாரி நெறைய வரும். இவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கா வரும்போது, நம்ம யோசேப்பு எடுத்துக்குவோம். யோசேப்பு வந்து அந்த 11 சகோதரர்கள் கூட பிறந்தவங்களாம். இவன் ஒரு சொப்பனம் கண்டு அத சொல்லிட்டாங்கிறதுனால அவன் மேல ஒரே பொறாம. இவன போய் நம்ம வணங்குவோமா? இவன போய் நம்ம இது பண்ணுவோமா? இப்படி சொல்றான் இவன். சூரியன், சந்திரன் அவங்க அப்பா, அம்மாலாம் கூட வணங்குவாங்களாம்ல. இவன் என்ன பெரியவன் அப்படி இப்படின்னு ஒரு பொறாம வந்து, அவன் மேல எரிச்சல் பட்டு, அவன எப்படியாவது கொலை செய்யலான்னு, இதான் துன்பங்கள். இதான் கஷ்டங்கள். அவன ஒரு நாள் பிடிச்சு அவன் ஏதோ அங்க அவன் அப்ப அவங்க பெற்றோர் சகோதரர பார்க்க போற இடத்துல அவர பிடிச்சு, ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க பாருங்க. அப்ப அது ஒரு எவ்வளவு பாடு அவனுக்கு. என்ன இப்படி குழின்னா வெளியில வர முடியாத ஒரு குழி. சும்மா லேசா வந்துர முடியுமா? அந்த மாரி ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டாலும், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நிறைவேறணும் இல்லையா? இவன் வந்து ம் 11 சகோதரர்கள், அப்பா, அம்மா எல்லாம் இவன வணங்கணும் அப்படின்னு ஒரு அந்த சொப்பனம் கண்டு கடவுள் குடுத்துருக்காரு. அது நிறைவேறணும் இல்லையா? எப்படி குழிக்குள்ளே கிடக்க முடியுமா? அதனால ஒரு வியாபாரிக்கு வித்து போட்டு, அவன் திருப்பி அங்க போயி, அங்க எகிப்துக்கு போயி, எகிப்திலயும் போயி அவங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சான்ட்டு. அதனால வந்து இது செய்யாத ஒரு குற்றத்த அவன் மேல பழிய சுமத்துறாங்க. இதெல்லாம் பாடுதான். எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க மேல வர்றதுதான் அது. அவன சொல்லி திருப்பி மறுபடி ஜெயிலுக்கு போனான். ஜெயில்ல கிடக்கும்போது அவன் யோசிச்சிருப்பான். என்னடா நம்ம ஜெயில்ல கிடக்குறோம். கடவுள் இப்படியெல்லாம் சொன்னாரே! இப்படியெல்லாம் எனக்கு வசனம் வந்துச்சே! இப்படியா இதுக்கா? அப்படின்னு கூட அவன் யோசனை வந்திருக்கலாம். பைபிள்ல இல்ல. நான் சும்மா சொல்றேன். யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் அதிலேயும் இருந்து ஆண்டவர் வந்து அவர் சொன்ன வசனத்த கேட்டிருக்கா. கடைசியில அவன எப்படி உயர்த்தியிருக்காரு பாருங்க. அந்த எகிப்துக்கே ஒரு அதிகாரியாக, பெரிய அதிகாரியாக அவன் அந்த மாரி முடியுமா? அந்த மாரி பார்வோன் சமூகத்துல அவன் ஒரு உயர்த்தப்பட்டான். அப்ப இதுக்கெல்லாம் எப்படி துன்பம் வந்துச்சுதுன்னா, மற்றவங்களால துன்பம் வருது. அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்களால நமக்கு துன்பங்கள் வரலாம். அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சகிக்கிறது மட்டும் இல்ல, அவங்கள நேசிக்கணும். அவங்களோட நம்ம பழகணும். அதெல்லாம் இதுதான் செய்யணும் நம்ம. அந்த மாரி செய்யும்போது ஆண்டவர் வந்து நமக்கு இந்த மாரி சொல்லிட்டாளே! நம்மள எப்படி பாடுபடுத்திட்டாளே! இவளால தானே வந்துச்சு இந்த காரியம். இவளால தானே வேண்டவே வேண்டாம் அது. கடவுள் வந்து நமக்கு எல்லாரையும் நேசிக்க சொல்லியிருக்காரு. அதனால நம்ம வந்து யாரா இருந்தாலும் சரிதான் நேசிக்கணும் அது. அப்புறம் 3வது வந்து யாரால நமக்கு இந்த பாடுகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, தேவனிடத்திலிருந்து வருது. என்னது? தேவனிடமா? தேவன் இப்படியெல்லாம் ஒரு நிமிஷம் இந்த கைக்குட்டி எடுத்துக்கிறேன். ம். என்னது தேவன் இப்படியெல்லாம் பாடுகள் குடுப்பாரா? அவருக்கு எவ்வளவு அருமையான தேவன், கிருபையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், அவரு மனதுருகுற தேவன். இவர் நமக்கு குடுப்பாரா அப்படி? அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். தேவனால் சாத்தானுடைய ஹெல்ப்னால இந்த மாரி யோபுவுக்கு ஒரு பாடு வந்தது உங்களுக்கு தெரியும். யோபுவை போல ஒரு நல்ல மனுஷன். யோபுக்கு நல்ல சர்டிபிகேட் கடவுள் குடுக்குறாரு. அவன் வந்து நீதிமான், நீதிமான்ட்டு ஒரு நல்ல சர்டிபிகேட். இது வந்து யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கு பிடிக்கல. என்ன அவன சரி அப்ப அவன் ஒரு நாளு பார்க்குறான். அவர சுத்தி வரும்போது, "நீ உலகத்த சுத்தி வர்றியா? யார என்னுடைய தாசன் யோபின் மேல கண் வச்சியா?" அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. அப்ப கேட்டுட்டு என்ன சொல்றாரு அவன், "ஆமா, நீங்க வந்து அவ்வளவு வசதியெல்லாம் குடுக்கும்போது, அப்புறம் உங்கள தானே குடுப்பான். எல்லாத்தையும் நீங்க அவன இழக்க வச்சுட்டீங்கன்னா, உங்கள தூஷிக்காமல் இருக்கானா பாருங்க." அப்படின்னு கேட்கறான் சாத்தான். சாத்தானுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவருக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் யோபு மேல. யோபு நிச்சயமா உறுதியா நிப்பான் அப்படிங்கிற மாரி அவனுக்கு தெரியும். அதனால வந்து அவன் என்ன சொல்றான்னா, அ சாத்தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவனுக்கு இருக்கிற எல்லா இதையும் அழிச்சிட்டீங்கன்னா, உங்கள நிச்சயமா
சபிக்கத்தான் செய்வான். பார்ப்போமே அப்படின்னு சொல்றாரு. கடவுள் அதுக்கும் உத்தரவு கொடுக்குறாரு பாருங்க. கடவுள் ஆர்டர் போடுறாரு. சரி அவனுக்கு கஷ்டத்த கொடுன்னு. அப்போ தேவனிடம் இருந்து சாத்தான் மூலமாக நமக்கு வர்ற துன்பங்கள். அதனால அவன் எல்லாத்தையும் இழந்துடுறான். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்தாலும் கடைசியில அவன் என்ன செய்யறான்? டபுள் பிளெஸிங். அவனுக்கு எல்லாமே ரெட்டத்தரியா கிடைக்குது. ஏன்னா அவ்வளவு உண்மை நீதிமான் வந்தா. ரெண்டாவது அவன் ஒரு வசனம் இடையில சொல்லுவான். இப்ப எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு நேரம் இல்லைனால்தான். நான் தேவன் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்குவேன். சோதிக்க சோதிக்கதான் எனக்கு நான் கடைசியில ஷைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மாதிரி பொன்னாக நம்ம விளங்குவேன்னு சொல்லும்போது, இப்ப நமக்கும் சோதனைகள் உபத்திரங்கள் வரும்போது நம்மளை அடிச்சு நொறுக்கி இது பண்ணி கடைசியில நம்மளை அப்படியே பிரகாசமாக ஆக்குறது தான் இவ்வளவும் பண்றாரு. ஆனா நம்ம அது தெரியாம ஒரு அடியிலேயே என்ன செஞ்சிடறோம்? கீழே விழுந்துடுறோம். ஐயோ ஐயோ இனிமே என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி விழுந்தோம். எதிர்த்து எழுந்து கீழே விழுந்தாலும் நம்ம எழுந்திரிச்சு நின்று மறுபடியும் ஆண்டவர் சோத்திரம் பண்ணி இது பண்ணி ஆண்டவரே செய்ய கடவுள், ஐயோ இவ்வளவு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காளே இந்த பிள்ளை, அப்ப இவளுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு செய்வாரே ஒழிய உடனே அப்படியே நொறுங்கி போய் உட்கார்ந்துடக்கூடாது. நிறைய ஆண்டவர் நிச்சயம் நம்மகிட்ட பேசுவாரு. ஆக இந்த மாதிரி இந்த சோதனைகள் நம்முடைய பாவத்தினாலேயே வரும். ரெண்டாவது பிறராலேயும் நமக்கு சோதனைகள் வரும், உபத்திரவங்கள். அதே மாதிரி தேவனாலும் கூட உபத்திரவங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் இந்த பாடுகள் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இதனால நிறைய நன்மைகள் இருக்குது. அதை நம்ம யோசிக்கணும். நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 119ஆம் சங்கீதத்துல 17ஆம் வசனத்தை 71 ஒருத்தர் படிங்க. 19 சங்கீதம் 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். யாராவது இப்படி சொல்லுவோமா? எனக்கு இந்த பாடு வந்தது நல்லதுன்னு சொல்லுவோமா நம்ம? பாவம் தாவீது எவ்வளவு பாடுபட்டிருக்கிறான்னு தெரியுங்களா? அந்த உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்றான் பாருங்க. உபத்திரப்பட்டது நல்லது. அதனால என்ன பிரயோஜனம்னா, நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்ப அது ரொம்ப முக்கியம். அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறது அவர் நிறைய அதுல இருந்து நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அதே சங்கீதத்துல 34 19 எடுங்க. 34 19. நீதிமானுக்கு நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். துன்பம் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், நிறைய இருக்கும். நம்ம நிறைய கடவுளுக்கு நம்ம நெருங்க 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 நிறைய பாடுகள் நமக்கு வரத்தான் செய்யும். துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் இருந்து கர்த்தர் நின்று, சும்மா இல்லாதும் அவள் எல்லாத்துலயும் நின்று நம்மள என்ன செய்வாரு? விடுவிப்பார். அதான் சும்மா பார்த்துட்டு கஷ்டப்படுறானா சரி பார்த்துக்கலாம், அவர் ஜெபிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் போயிடல. அவர் நின்று என்ன செய்யறவனை விடுவிப்பார். அப்ப நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு அதிகமா சொல்றாரு. அடுத்தது ரோமர் 5:3-4 எடுங்க. 5:3-4 நானும் எடுத்துக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, உபத்திரம் வந்தது நல்லது. மேன்மை பாராட்டுறாங்க பாருங்க. நம்ம எப்பவும் சந்தோஷமா இருந்தாதான் மேன்மை பாராட்டும். எனக்கு என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க, என்னெல்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க, நான் எப்படி இருக்கிற பாருங்க அப்படின்னு நம்ம மேன்மை பாராட்டும். ஆனா இவங்க உபத்திரங்கள் மேன்மை ஏன்னா அதனால என்ன கிடைக்குதுன்னா, உபத்திரமும் பொறுமைங்கிறத ஒண்ண நமக்கு சொல்லி கொடுக்குது. பொறுமைங்கிற பண்பு நமக்கு வருது. அதுக்கப்புறம் பொறுமை என்ன கொடுக்குன்னா பரீட்சை. இதுல பரீட்சைன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரே பரீட்சை தான். அது இல்ல. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம்னா கேரக்டர், அதாவது நம்முடைய குணங்கள், கேரக்டரை பற்றி சொல்லியிருக்குது. தெரியாம அதுல பரீட்சைன்னு போட்டிருக்காங்க. அதனால பொறுமை நல்ல குணங்களை கொடுக்கும். கேரக்டர், நல்ல கேரக்டரை நமக்கு கொடுக்குது. அந்த கேரக்டர்னால நமக்கு நம்பிக்கை வருது. நல்ல ஃபுல் நம்பிக்கையினால நம்ம என்ன செய்யறோம்? மேன்மை பாராட்டுறோம். அதனால உபத்திரவங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? மேன்மை பாராட்டுறோம். ஏன்னா இதனால நமக்கு இந்த தன்மையெல்லாம் கிடைக்குது. பொறுமை வந்துருது. அப்புறம் நல்ல குணங்கள் வந்துருது, நம்பிக்கை வந்துருது. ஆனா இதையும் ஒண்ணு வேண்டான்னு பொறுமை இல்லாமையும் நம்பிக்கை இல்லாமையும் இருக்கிற கூட்டமும் இருக்குது.
கஷ்டம் வந்துட்டு அப்படியே உளுந்து கிடக்கிற குடும்பமும் இருக்குது. அப்படி இல்ல. நம்ம வந்து என்ன செய்யணுமோ அத செஞ்சுட்டு கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது, நிச்சயம் இந்த உபத்திரம் வந்து நமக்கு பொறுமைய குடுக்கும். நல்ல கேரக்டர்ஸ குடுக்கும். கேரக்டர்னா குணங்கள். குணங்கள குடுக்கும். அதாவது பரீட்சை. அ நம்பிக்கையும் குடுக்கும். அதனால நமக்கு இதெல்லாம் உண்டுன்னு அறிஞ்சு என்ன செய்றாங்களா அவங்க உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டணும். யாரும் எப்படி மேன்மை பாராட்டியிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த பாடுகள் அந்த மாரி இருக்குது அப்போ. இன்னொன்னு பாருங்க, அ எபிரெயர் 5 அ எபிரெயர் 5:8 எபிரெயர் 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பாடுபட் பா பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அதான் கற்றுக்கொண்டார். அதான். பாருங்க இது வந்து இயேசு கிறிஸ்துவ பற்றி. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகள் வச்சு நமக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்தே 31 வருஷம் இருந்தாருன்னு பேரே ஒழிய, ஆரம்பத்துல இருந்தே இவன் அவர பத்தி திட்டுறது பயங்கரமா. இவன் வந்து பிசாசினுடைய குமாரன், பெயல்செபூலுடைய குமாரன், இவனுடைய இது சாத்தான் இருக்கிறான். அப்படி இப்படின்னு நெறைய இதுக்கு மத்தியில அவர் 50 40 நாள் நல்லா உபவாசம் இருந்துட்டு வந்தும் கூட அந்த சோதனைகள் 3 தடவ அந்த சாத்தான் அங்க கண்டதெல்லாம் கூட்டிட்டு போயி அப்படியெல்லாம் பண்ணி அந்த மாரி கஷ்டங்கள் அவருக்கு நெறைய தடவ அவர கல்லெறிஞ்சு கொள்ளலாம்னு நெனைச்சாங்க. நான் அப்படி எல்லாம் பட்டு கடைசியில யூதாஸால பாதுகாப்பு யோவானால யூதாஸ் வந்து அவன காட்டிக் குடுத்தது மட்டுமில்ல, அதுக்கப்புறம் அவன் பட்ட பாடெல்லாம் நீங்க வாசித்து வாசித்து பார்க்க, இதுல நம்ம ஒண்ணு கூட நம்மளால பட்டிருக்கவே மாட்டோம். எல்லாம் யாருக்காக? நம்முடைய பாவங்களுக்காக தான். அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். துப்புனாங்க நம்ம மேல பக்கத்துல சும்மா துப்புனாலே, "என்ன பாரு காரி துப்பிட்டு போறான் பாரு. எவ்வளவு தைரியம் தான் அந்த மாரி செய்வான்." அப்படி நம்ம பேசுறோம். ஆனா, அங்க பாருங்க என்ன நடக்கு அவர் முகத்துல காரி துப்புறாங்க. முடிய மேல வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படியே அது கண் வழியா வந்து ரத்தம் வருது. என்ன பாடுகள் பாருங்க. இன்னும் நெறைய இருக்குது பாடுகள். அவர வரிசையா அந்த பாடுகள மாத்திரம் வரிசையா வாத்துட்டே வந்தீங்கன்னா, இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கிறாரா? இவ்வளவு இதா இருக்கு. அப்ப அந்த பாடுகளையும் அவர் என்ன செய்திருக்கிறார்ன்னா, அவர் வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஏன்னா பிதா வந்து அவர அனுப்புறாரு. "நான் முடியாது. ஐயோ! எனக்கு இவ்வளவு கஷ்டம் முடியாது" அப்படின்னு சொல்லல. உடனே அவர சாதாரண இப்ப நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதே அதான். நம்ம கிறிஸ்துமஸ் வந்து மெயினா வந்து நம்ம வந்து மற்ற இந்துஸ் மாரி, மற்ற மதக்காரங்க மாரி, சாப்பாடு தான் முக்கியம், ட்ரெஸ் தான் முக்கியம், வெடிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது இல்ல. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்பது எதுக்காகன்னா, கர்த்தர் ஒருத்தர் இந்த மாரி தன்னுடைய மகன, குமாரன இப்படி கீழ அனுப்பலன்னா, நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்காது. என்ன பண்ணியிருப்போம்னே தெரியாது. ஆனா அவ்வளவு பாடுகள் பட்டு, ரத்தத்த சிந்தி, சிலுவையில மறிச்சு, அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த கஷ்டம் நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவரு நமக்காக பாடுபட்டாரு. ஆனா நம்ம பாடுகள் வந்து நம்மளால தான் வந்திருக்கும். நம்ம தான் ஏதாவது செஞ்சிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்கோம். ஏதோ ஒண்ணு நம்முடைய தவறுகளினால அந்த நம்ம உபத்திரங்கள் வந்திருக்கலாம். அதனால இந்த மாரி இயேசு கிறிஸ்து வந்து இந்த மாரி அளவுக்கு பாடுகள் பட்டு மறுபடியும் என்ன செஞ்சுட்டாரு அவரு கீழ்ப்படியது கற்றுக்கிட்டாரு. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியிறது ஒரு பெரிய நல்ல காரியம். அதனால அந்த மாரி அது அவரு செஞ்சிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது, நம்ம பாடுகள வந்து யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் என்ன இந்த பாடுகள்? ஒண்ணுமே இல்ல. நம்ம பாடுகள் போய் எவ்வளோ பெருசுபடுத்துறோம்? அப்படின்னு தான் முதல்ல நெனைக்கணும். இது என்ன பாடு? ஒண்ணுமே இல்ல. சிரிச்சுட்டு உடனே சந்தோஷமா இருக்கணும். உபத்திரவத்தின்னு நம்ம சந்தோஷம் ஆயிடுறோம். மாறிடணும் உடனே நம்ம. யோசிச்சுக்கணும், சிந்திக்கணும். நம்ம அதிகமா யோசிக்காம, வேத வசனத்த யோசிக்கணும். கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? "உபத்திரங்களுக்கு உண்டு, திடமனதா இருங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன்." அப்ப நீங்களும் அந்த உபத்திரத்தை ஜெயிச்சிருவீங்க. அதனால நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பாடுகள வந்து திடனா எடுத்துக்கணும். என்ன பாடுகள்னா என்னானாலும் சரிதான் அப்படியே ஃபேஸ் பண்ணணும். அத முனங்காம, முக்காம இது என்ன செய்றோம்ன்ட்டு தெரியாம பொலம்பக்கூடாது. அப்படியே ஃபேஸ் பண்ணணும். பாடுகள் எல்லாருக்கும் உண்டு. யாருக்கும் இல்லாம இல்ல. பணக்காரனுக்கு உண்டு, ஏழைக்கும் உண்டு. அது நீங்க இப்ப படிச்சவங்களுக்கு உண்டு, படிக்காதவங்களுக்கு உண்டு. எல்லாருக்குமே பாடு வேற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வழியா பாடு இருக்கும். அதனால நமக்கு தான் பாடுப்பா. அங்க பாரு அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க பாரு, எவ்வளவு சிரிச்சுட்டு இருக்காங்க பாரு. அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா, அவங்க அதுக்கு மேல புலம்புவாங்க. கேட்க போறதில்ல சொல்றேன். அந்த மாரி ஒரு பாடுகள் வந்து எல்லாருக்கும் ஒண்ணா தான் இருக்கும். இப்ப வந்து லாஸ்ட்டா நம்ம ஒண்ணே ஒண்ணு பார்த்து முடிச்சிடலாம். ஆ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது தேவன் வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் அந்த சாரி, பாட்டு நீங்க வேற ஏதோ வாசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் கிறிஸ்து அதிகாரம். இயேசுவுக்குள் நம்மை தமது ஆ, நித்திய மகிமைக்கு அழைக்கிறவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுபடுவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாருங்க, இதுல எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைனா எதுனா பரதீசு, அந்த பாரடைஸ், அதாவது பரலோகம். நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, நம்மளை அழைச்சிட்டு இருக்கிறார். வாங்க பரலோகத்துக்கு என்னோட சேர்ந்து வாங்க, நாங்க இருக்கிறேன், வாங்க வாங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவருக்கு என்ன சகல கிருபையும் இருக்குது. அவ்வளவு கிருபை இருக்கும்போது நமக்கு பாடுகள் கொடுக்காம இருக்கலாம். ஆனாலும் எதுக்கு அந்த பாடுகளை கொடுக்குறாரு அப்படின்னா, தேவன் தாமே கொஞ்ச காலம் தான் அந்த பாடு, ரொம்ப காலம் பாடு கிடையாது. இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன செய்ய போறாராம்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவார். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. சீர்படுத்தினா தெரியும் உங்களுக்கு. நமக்கு எதுக்காக இவ்வளவு பாடுகள் கொடுக்குறாருன்னா, நம்ம எல்லாம் அந்த பரலோகத்துக்கு போகணுங்கிறது அவருடைய எண்ணம். என்ன பாடு கொடுத்தாலும் அதுல அந்த பிள்ளைய பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல அவருக்கு நிறைய கிருபை இருக்கத்தான் செய்யுது, எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் நம்மளை சீர்படுத்தினா உங்களுக்கு தெரியும். நீ சீரழிஞ்சு போயிருவான்னு திட்டுவாங்க சில. சீரழிஞ்சு போங்கன்னா ஒரு நல்ல தன்மை இல்லாம நம்மள சீர்படுத்தி, நம்ம அப்படியே அழிஞ்சு கிடக்கிற நம்மள சீர்படுத்தி, அதே மாதிரி அடுத்தது ஸ்திரப்படுத்தினா நம்ம மனசு ஒரு ஸ்திரமா இல்லை. அதாவது ஸ்திரமா இல்லைன்னா ஸ்ட்ராங்கா இல்லை. நம்ம மனசு இங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சிட்டு கிடக்குது. என்ன அது ஒரு நாளைக்கு துன்பம் சிரிப்போம், ஒரு நாளைக்கு அழுவோம், ஒரு நாளைக்கு இருப்போம், அனுபவிப்போம், ஒரு நாளைக்கு இப்படி இருப்போம், அப்படி இருப்போம். அப்படி இருக்கும்போது ஸ்திரமான ஒரு இது இல்லை. நம்மளை சீர்படுத்தி அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா அவரு நம்மளை ஸ்திரப்படுத்துறாரு. ஒரு ஸ்ட்ராங்கா நம்மளை ஆக்குறாரு. ஸ்ட்ராங்கா ஆக்குறாருன்னா அது ஸ்திரமான ஒரு இடமா நம்மள மனசை ஒரு திடப்படுத்தின்னு அர்த்தம் வச்சுக்கோ. திடப்படுத்தி அதுக்கப்புறம் பலப்படுத்துறாரு பாருங்க. நம்ம இந்த துன்பங்கள்னால நம்ம வீக் ஆயிடுறோம், பாடுகள்னால. அப்ப நம்மள பலப்படுத்துறாரு. எல்லாம் பலப்படுத்த 3 காரியத்தை செஞ்சு சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, அப்புறம் நிலைநிறுத்துவார்னா மேல கொண்டு போறாரு. நம்மள மேல கொண்டு போய் நிலை நிறுத்திடுறாரு. அங்க கொண்டு போய் என்ன செஞ்சிடறாரு? வச்சிடுறாரு. அப்போ நிலை நிறுத்துறதுக்கு தான் இந்த பாடுகள்லாம் எதுக்குன்னா, நமக்கு மோட்சத்துக்கு தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நம்ம மோட்சம் போக போறோம், அதான் கடவுள் இந்த பாடுகளை கொடுக்குறாரு. நமக்கு இருக்கிற அந்த சீரெல்லாம் சீர் உலைஞ்சு கிடக்குறோம், அதனால நம்ம சீர்படுத்துறாரு. நம்ம ஸ்திரம் இல்லாம இருக்கிறோம், அதனால ஸ்திரப்படுத்துகிறாரு, ஸ்டெடி ஆக்குறாரு. பலம் இல்லாம இருக்கிறோம், எதுக்கெடுத்தாலும் உடனே வீக் ஆயிரும், அதனால உடனே என்ன செய்யற? பலப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்மள நிலை நிறுத்தி மேல கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு எப்பவும் நிலையா இருக்கும். என்ன வந்தாலும் சரிதான். அது காத்து அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, தண்ணி வந்தாலும் சரி, கண்மேலி வீட்டை அசைக்க முடியாது. அப்படி இருக்குது ஸ்திரப்படுத்துறது. அப்போ அந்த மாதிரி நம்மளே என்ன செய்யறாரு? அவரு புடமிடுறாரு. எப்படி நான் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்குவேன்னு யோபு சொன்னாரோ, அது மாதிரி நமக்கும் நிறைய சோதனைகள் வரும். எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? புலம்பாம இல்லாம நம்ம மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது நம்ம கஷ்டம் பரவாயில்லன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு இவ்வளவு இதை கொடுக்கலையே. நமக்கு கண்ணு நல்லா கொடுத்துருக்காரு, கால் நல்லா கொடுத்துருக்காரு, மூக்கு, காது, நடந்து போறோம். எத்தனை பேர் நடக்காம இருக்காங்க? அதெல்லாம் யோசிச்சு நடக்க முடியாம இருக்கிறாங்க. இப்ப எனக்கே என்ன சரியா நடக்க முடியாது. ஏன்னா அந்த கீழே விழுந்ததுனால. எனக்கு வயசு இப்ப 83 முடிஞ்சு 84 ஆகுது. ஆனாலும் கடவுளுடைய கிருபையினால நான் என்ன செய்றேன்? நிக்கிறேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் ஒண்ணும் பெரிய இது கிடையாது. அதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. பெரிய பரிசுத்தவாட்டி கிடையாது. ஆனாலும் தேவனுடைய கிருபையினால நான் இன்னைக்கு நிக்கிறேன். அதனால ஆண்டவர் நிச்சயமா பாருங்க, எனக்கு வந்த பாடுகளும் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் கடவுள் எப்படியாவது நம்மளை சீர்படுத்துவாரு, நிலைப்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். இது மாதிரி நம்ம பைபிள்ல பாடுபட்டவங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இவங்கெல்லாம் எப்படி கர்த்தர்கள் தானே இருந்தாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? இன்னொருத்தர் யாராவது விசாரிச்சா ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கிறான்னு கேட்கறத எதையே வச்சுக்கவே கூடாது.
என்ன உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? உன் முகம் இப்படியேம்மா இருக்குது. ஏதாவது வீட்ல கஷ்டமா? அப்படி கேட்கக்கூடாத அளவுக்கு நம்ம வந்து எப்பவுமே என்ன செய்யணும், நல்ல முகத்த நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, கடவுள் எனக்கு ஒரு கிருபை குடுத்துருக்கிறத நான் நெனச்சுக்குவேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா சில சில அழுகைலாம் அப்படி வந்துருக்கும்போது யாராவது வந்து பேசுனாங்கன்னா, உடனே அத அப்படியே விட்டுட்டு அப்படியே சிரிச்சுருவேன். சிரிச்சுக்கிட்டே பேசுவேன் அவங்ககிட்ட. எனக்கு அது எப்படின்னே தெரியல எனக்கு. அது கண்ணீர்லாம் அப்படியே 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 அவ்வளோ அறியாமலே அப்படியே தொடச்சிட்டு அப்படியே சரி நல்லா இருக்கீங்களா? வைக்கிறீங்களா? அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுற மாரி பேசுறது. துக்கமே எனக்கு முகத்துல காட்டுறதுக்கே எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு இல்ல. கடவுள் எனக்கு அந்த மாரி வச்சிருக்கிறாரு. அவ்வளதான். அது மாரி என்னுடைய இன்னொரு ஒரு பேரன் இருக்கிறான். சின்ன பேரன் தான் அவன். சின்ன பேரன்னா இப்பதான் 10த் படிக்கிறான். அவன பார்த்தாலும் எனக்கு ஒரே அதிசயமா இருக்கும். அவன் அவ்வளவு தூரத்துக்கு ஏதாவது யார்ட்டயோ ஏதாச்சும் கஷ்டப்பட்டுட்டு வருவான். வந்ததும் அப்படியே சிரிச்சு பேசிருவான். அப்படியே மறந்துருவான். அப்படியே எல்லாத்தையும் நம்ம அதே மாரி தான் நமக்கு வர்ற கஷ்டங்கள வந்து, நமக்கு எல்லாத்தையும் பாட அனுபவிக்கிற கர்த்தருக்கு தெரியும். நான் இந்த மாரி பாட அனுபவிச்சேன். நீங்களும் பாட அனுபவிக்கிறீங்க. நான் ஜெயித்தேன். நீங்களும் நிச்சயமா ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு கடவுள் வந்து நிச்சயமா நமக்கு நல்ல அத செய்வாரு. அந்த நம்பிக்கையோட இருங்க. எல்லாருக்கும் உங்களுக்கும் பாடு வரும். இல்லாம இல்ல. பாடுகள் வந்தாலும் இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு, நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு, பிறர் மேல அன்பு செலுத்தி, அந்த கர்த்தர் மேல அன்பு கூர்ந்து, நம்ம நம்மளே நாமளே பரிசோதனை பண்ணி, நம்ம என்ன செய்யணும்? இனிமே என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணுமே ஒழிய, மற்றவங்க வந்து நம்மள ஆறுதல் படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம போக்கூடாது. நம்மள வந்து ஆறுதல் படுத்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. மனுஷங்கள ஆறுதல் படுத்துறத விட, தேவன் நம்மள அவர் ஆறுதலின் தேவன். அதனால ஆறுதல் குடுத்தாரு. உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், அவர் ஆறுதலின் தேவன். உங்க கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி செய்வாரு. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. வேத வசனம் வாசிக்கிறீங்க. நீங்க தான் தினம் உங்களுக்கு தினம் பிரேயர் பண்றீங்க. தினம் அ வசனம் கேட்கறீங்க. அதனால வந்து கர்த்தர் உங்கள ஒரு நாளும் ச துக்கமா இருக்க விட மாட்டார். உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும்ன்னு சொல்லிட்டு போயிரலாம். ஆனா முடியல அப்படிம்பீங்க. அப்படிலாம் இல்ல. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஸ்திரம் வேணும். நம்மள வந்து சீர்படுத்தணும். நம்மள நிலையா வைக்கணும். இதான் நம்ம யோசிச்சுட்டு நம்ம கர்த்தருக்குள்ள வந்து நம்ம திடப்படுத்திக்கணும். திடப்படுத்துங்க. அதனால எதா வந்தா திடப்படுத்திக்கோங்க. சரி. ஆமென். அல்லேலூயா. ம். தேங்க் யூ மா. எல்லாருக்கும் தேங்க் யூ. எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. ம்.